பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நம்ம சிலை வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, ராசி பார்த்துருப்பீங்க. இந்த சுமங்கலி மாரியம்மன் கோயில் வந்து நம்ம இந்த சிலை வாங்கணும் அந்த திருவிழாவில். அது நம்ம அங்கெல்லாம் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்தோம். கொஞ்சம் ரிக்ஸ் எடுத்து தான் கொண்டு வந்தோம். இப்போ தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். எப்படி சிலை கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ருத்ரான் தான் ஓப்பன் பண்ணுறோம். ருத்ரான் ஓப்பன் பண்ணுறாங்க. அன்பாக்சிங் பண்ணிடலாமா? இந்த எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த இதில் எப்படி எடுத்துட்டு வந்தீங்க? இதுக்காக தனி ட்ராலி, இதுக்காக ஒரு தனி சீட்டு எடுத்துட்டு வந்தீங்களா? தனி சீட்டு அப்படியா? சரி, ஓப்பன் பண்ணலாமா? நம்ம சேஃபா கொண்டு வந்துட்டோம். ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். பாருங்க, நம்ம சேஃபா கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஓரளவுக்கு நம்ம சேஃபா கொண்டு வந்துட்டோம். ஓரளவுக்குல நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம அழகான ஒரு யானை சிலை, ஃபர்ஸ்ட் யானை சிலை நம்ம அழகாக கொண்டு வந்துட்டோம். இந்த செகண்ட் இருக்குதா? ஆமாம், இன்னொரு யானையும் இருக்கு. இந்த அப்போ அது சொல்லுங்க. இது இன்னொரு யானை சிலை. இதெல்லாம் நம்ம இப்போ ஒரு புது வீட்டுக்கு போக போறோம். இதெல்லாம் அங்க செட் பண்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ரெண்டாவது செகண்ட் யானை சிலை. இதையும் நம்ம சேஃபா கொண்டு வந்துட்டோம். சரஸ்வதி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சிலையை பார்த்தாவே யாருக்குனாலும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்காங்க சரஸ்வதி அம்மா. குழந்தைங்க கல்வி கற்றுக் கொடுக்குற அம்மா. கலைமகள் சரஸ்வதி பார்த்தீங்கன்னா அழகான முருகன் சிலை பாருங்க, இவ்வளோ அழகா கொண்டு வந்துட்டோம். இது நம்ம அங்கே வாங்கக்குள்ளேயே கொஞ்சம் பெயிண்டிங் அவங்க சரியா வைக்காதனால எடுத்துருச்சு. அது தெரியுதுல்ல, கொஞ்சம் தெரியுது. இதையும் நம்ம சேஃபா கொண்டு வந்துட்டோம். எவ்வளவு அழகா இருக்கிறாரு பாருங்க முருகன். ஓகே, வச்சிடலாம். நன்றி, வணக்கம்.